இதை விட இது அதாவது ஒரு தமிழ் சொற்கள்லேயே உச்சபத்த அசிங்கங்க. மாதவிடாயை பற்றி நம்மலாம் பேசவே மாட்டோம் பொது வழியில். பெண்களுக்கு வந்து 3 நாள் பிரச்சனைங்க அப்படின்னு சொல்லி ஒதுங்கிடுவோம். அந்த அளவு நம்ம கண்ணியத்தை பார்க்கக்கூடிய நான் நயன்தாரா பார்க்கணும்னு எனக்கு ஆசையாக இருக்குது அப்படின்னு சொல்றது என்ன கொச்சை இருக்குது, இதில் என்ன அருவருப்பு இருக்குது. ஆனால் உனக்கு 1000 கோத்தாளுக்கு 1000 அப்படின்னு ஒரு வார்த்தை சொன்னார். உங்கள் கனவு என்னன்னு சொல்லுங்கள், நாங்கள் நிறைவேற்றி வைக்கிறோம். உங்கள் கனவு என்னன்னு சொல்லுங்கள், நாங்கள் நிறைவேற்றி வைக்கிறோம் அப்படின்றப்ப ஒரு ஸ்லாங்காக அங்கே இருக்கக்கூடிய நீங்கள் வந்து வாய் தவறி வந்த வார்த்தைக்கும் நீங்கள் வாலண்டியராக சொன்ன வார்த்தைக்கும் வித்தியாசம் இருக்குது. நயன்தாரா பிரச்சனையை பற்றி பேசுறது வாய் தவறி வந்த வார்த்தை. திரிஷாவும் விஜயை பற்றி நயன்தாரா அவர்கள் சொன்னது வாய் தவறி வந்த வார்த்தை. ஆனால் இந்திரா காந்தி அவர்களை சொன்ன பேச்சு நாங்கள் 1000 ரூபா கொடுக்குறோம், நீங்கள் குஜாலா இருக்கலாம் அப்படின்னா அது என்ன அர்த்தம்? அது அதை விட இன்னைக்கு ஒரு கேஸ் கேப்டன் டிவி நேயர்களுக்கு வெங்கடேஷன் பணிவான வணக்கங்கள். பெண்களுக்கு எதிராக வந்து அஇஅதிமுகவை சேர்ந்த திரு CV சண்முகம் அவர் சொன்னது வந்து மிகப்பெரிய ஒரு கொந்தளிப்பை ஏற்படுத்துகிறது அப்படின்னு சொல்லி திமுக ஐடிவிங்க தொடர்ந்து ஒரு பரப்புரையை முன்வைக்கிறாங்க. ஏற்கனவே வந்து பாஜகவோட மாநில தலைவர் நயனார் நாகேந்திரன் வந்து திரிஷாவை பற்றி பேசினார் அப்படின்னு சொல்லி இங்கே பெரிய ஒரு ஹைலைட்டை பண்ணாங்க. திரிஷாவை பற்றி அவர் இன்னும் தப்பாலாம் சொல்லல. அவர் என்ன சொன்னார், விஜய் வந்து திரிஷா வீட்டிலேருந்து வெளியில் வரணும் அப்படின்னாரு. இதில் என்ன தப்பு இருக்குது? இதில் மனம் புண்றபடி பேசுறதுக்கு என்ன? ஒன்றுமே கிடையாது. நயன்தாராவை பற்றி ஒரு பொது வெளியில் திமுகவை சேர்ந்த அப்போ திமுகவில் மிகப்பெரிய ஒரு பொறுப்பில் இருந்த ராதாரவி பேசினார். உங்களுக்கு தெரியுமா? படவிழாவில் ரொம்ப கொச்சையாக அது வந்து அச்சில் ஏற்ற முடியாத ஒரு வார்த்தை பேசுனால தான் உடனடியாக ராதாரவியை கட்சியில் இருந்து அன்றைக்கி நீக்கினாங்க திமுக காரங்க. அதை விட இதில் என்ன கொச்சை இருக்குது? இப்போ எல்லா இடத்துலையும் மாண்புமிகு முதல்வர் என்ன சொல்கிறாரு, உங்கள் கனவு என்னன்னு சொல்லுங்கள், நாங்கள் நிறைவேற்றி வைக்கிறோம். உங்கள் கனவு என்னன்னு சொல்லுங்கள், நாங்கள் நிறைவேற்றி வைக்கிறோம் அப்படின்றப்ப ஒரு ஸ்லாங்காக அங்கே இருக்கக்கூடிய கூட்டத்தை பார்த்து ஒரு ஆர்ப்பரிக்கும் விதமாக எனக்கு கூட தான் நயன்தாவை பார்க்கணுன்னு ஒரு ஆசையாக இருக்குது, அது நிறைவேற்றி வைப்பாரா அப்படின்னு CV சண்முகம் சொல்கிறார். இதில் என்ன தவறு இருக்குது? இன்கேஸ் அது வந்து உங்களுக்கு மனதை பின்படுத்தியிருந்தால் அதுக்கு நான் வந்து இப்போ மன்னிப்பு கேட்குறேன்னு சொல்லி பகிரங்க மன்னிப்பு கேட்டு பிரச்சனை முடிஞ்சிருச்சு. நாகேந்திரன் 2 நாள் கழிச்சு என்ன சொன்னார், அதை வந்து உங்கள் மனசை புண்படுத்திட்டு தான் நான் மன்னிப்பு கேட்குறேன், அந்த வார்த்தையை தவிர்த்துக்க வேணும்னு சொல்லி முடிச்சிட்டாரு. ஆனால் நாகேந்திரன் சொன்னது தான் நடந்துச்சு. அவர் திரிஷா வீட்டை விட்டு வெளியே வான்னு சொன்னது தான் நடந்துச்சு. நீங்கள் சங்கீதா அவர்கள் டிவோர்ஸ் அப்ளை பண்ணாங்க வரையும் தான் நமக்கு தெரியும். அதற்கப்புறம் AGS கல்யாணத்துக்கு விஜய் அவர்களும் திரிஷா அவர்களும் கணவன் மனைவி அல்லாமல் ஜோடி போட்டு அந்த கல்யாணத்துக்கு போனாங்களே, அப்போ நாகேந்திரன் அவர்கள் சொன்னது உண்மை என்ற பொருள் இருக்கா இல்லையா? நீங்கள் கனவு காணுங்கன்னு சொல்கிறீங்க. நீங்கள் 5 வருஷமாக 525 வாக்குறுதி கொடுத்து ஒன்றுமே நிறைவேற்றலை. ஆனால் உடனே ஒரு விதம் சொல்கிறீங்க, நீங்கள் கனவு காணுங்க, உங்கள் கனவை நிறைவேற்றிக்கொள்ள திமுக அரசு உறுதியாக இருக்குன்னு சொல்கிறப்போ ஒரு ஸ்லாங்கில் சொல்கிறாரு. ஏங்க, நயன்தாராவை பார்க்க வேண்டும் சொல்கிறது வந்து CV சண்முகம் சொன்னது உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு அச்சுறுத்தலாக அவமரியாதையாக உங்களுக்கு வந்து என்னமோ உங்களுக்கு எல்லாமே கெட்டுப்போன மாதிரி ஒரு கட்டமைப்பை ஏற்படுத்துறீங்களே. இந்த 1000 ரூபா மகளிர் உரிமை தொகை கொடுக்குறீங்களே, அது வெறும் மகளிர் உரிமை தொகை தான். அப்புறம் தான் திமுகவுக்கு கலைஞர் மகளிர் உரிமை தொகைன்னு அந்த கலைஞரை ஆட் பண்ணானுங்க. ஆட் பண்ணதுக்கு அந்த கலைஞர் உரிமை தொகை கொடுத்ததுக்கு திரு நீர்வளத்துறை அமைச்சர் துரைமுருகன் என்ன சொன்னார், உங்கள் ரேஷன் கார்டில் உங்கள் வீட்டில் 2 ரேஷன் கார்டு இருந்தால் உனக்கு 1000, அதுக்கப்புறம் அசிங்கமான ஒரு வேர்டு சொல்லி உனக்கு 1000. அது சொல்லவே முடியல என்னால். நயன்தாரா வந்து நான் பார்க்கணுன்னு சொல்கிற வேர்டுக்கும் இப்போ நான் சொல்கிற வேர்டுக்கும் எவ்வளோ பெரிய வித்தியாசம் இருக்குது பாரு. உனக்கு 1000 டேஷுக்கு 1000 அப்படின்னாரு. இதை விட கொச்சையான வார்த்தைகளுக்கெல்லாம் தமிழில் நீங்கள் பண்ண முடியுமா? இதே பொன்முடி அவர்கள் வந்து என்ன பண்ணார், உனக்கு ஓசி பயணம் தானே, ஓசிக்கிறாக்கி தானே நீ என்ன, அதை விட கொச்சையானு இருக்கா? தன்மானத்தை தொடுறாரு. இலவசப்பட விடியல் போனேன், அது பேர் விடியல் பயணம்னு சொல்லிட்டு அது இலவசத்தை என்ன சொல்கிறாரு, ஓசி பயணம் தானே நீ, நாங்கள் 1000 ரூபா கொடுக்குறோம், நீங்கள் குஜாலா இருக்கலாம் அப்படின்னா அது என்ன அர்த்தம்? அது அதை விட இன்றைக்கி ஒரு கேஸ் வாங்கியிருக்கார் பொன்முடி. நம்மளுடைய சைவத்தை பற்றியும் வைணவத்தை பற்றியும் தவறுதலாக பேசி இன்றைக்கி வரையும் வழக்கு சந்திச்சுட்டு இருக்காரு. தன்னுடைய அமைச்சர் பதவியே அதனால தான் அவர் இழந்தார். இன்னும் நான் திமுக காரங்களை பெண்களை பற்றி அவதூறாக பேசின விஷயங்களை சொன்னால் நம்ம இந்த காணொலியே பத்தாது, அவ்வளோ விஷயங்கள் பேசியிருக்காங்க. ஆனால் வாய் தவறி ஒரு ஸ்லாங்கில் சொல்கிறது, விஜய் முதல்ல அரசியலுக்கு நல்லா வரும்னா திரிஷா விட்டு வெளியே வர சொல்லுங்கள். இதில் என்ன ஆபாசம் இருக்குது? கொச்சையான வேர்டு என்ன இருக்குது?
நான் நயன்தாரா உங்களுக்கு கனவை சொல்லுங்கள் நாங்கள் நிறைவேற்றணும் மாண்பு முதலமைச்சர் சொல்கிறாரு. நாங்கள் நயன்தாரா பார்க்கணுன்னு எனக்கு ஆசையாக இருக்குது அப்படின்னு சொல்லி என்ன கொச்சை இருக்குது, இதில் என்ன அருவருப்பு இருக்குது? ஆனால் உனக்கு 1000 கோத்தாளுக்கு 1000 அப்படின்னு ஒரு வார்த்தை சொன்னார் துரைமுருகன். நீங்கள் கண்டித்து ஆர்ப்பாட்டம் பண்ணீங்களா? கையில் பேப்பரை வச்சுட்டு மண்டையிலேயே போட்டு அடித்தார் இவர் பொன்முடி. ஓசி கிராக்கின்னு தன்மானத்தை தொடர மாதிரி ஒரு விஷயத்த பண்ணார். அதுக்கு எதிராக இங்கே வருத்தம் தெரிவித்தாங்களா? திமுக காரர்கள் தொடர்ந்து பெண்களை இழிவுபடுத்திருக்கிறதுக்கு உலகத்து மாதிரி தான் ஒரு செய்திங்க. அதில் எந்த ஒரு மாற்றம் இல்லை. அன்றைக்கே சத்தியவாணி பிரச்சனைலாம் பேசினா உங்களுக்கு தெரியாது. சத்தியவாணி பிரச்சனைலாம் உங்களுக்கு தெரியுங்களா? ஆவாவை நாடாவே அவிர்த்து பார்க்க வேண்டும் மாண்புமிகு முதலமைச்சர் மாண்பு முதலமைச்சர் மு கருணாநிதி அவர்கள். அதற்கு முன்னாடி ஒரு விஷயம் பண்ணாங்க. திமுகவுக்கும் காங்கிரஸுக்கும் ஒரு பிணக்கு ஏற்பட்ட போது இந்திரா காந்தி அம்மார் மதுரை விமான நிலையம் இறங்குறப்ப ஒட்டுமொத்த திமுக காரங்கள் கல்லால் அடிக்கிறாங்க அவங்கள. அன்றைக்கு இருந்தவுடைய நம்மளுடைய முன்னாள் பிரதமர் திரு இந்திரா காந்தியை காப்பாற்றினது யாருன்னா அன்றைக்கு தமிழ்நாடு காங்கிரஸ் காரிய கமிட்டி தலைவராக இருந்த திரு நெடுமாறன். அந்த கற்களை எல்லாம் தன் உடம்புல இந்திரா காந்தி அம்மாவை கவர் பண்ணி காப்பாற்றினாரா. அதையும் மீறி இந்திரா காந்தி அம்மையார் மீது கற்கள் பட்டு அவர்கள் நெத்தியில் ரத்தம் கொடன் கொட்டுச்சு. இதை பற்றி செய்தியாளர்கள் போய் மாண்புமிகு முதலமைச்சர் முன்னாள் முதலமைச்சர் திரு கலைஞர் அவர்கிட்ட கேட்குறாங்க. இந்திரா காந்தி அவர்களை உங்கள் திமுக தொண்டர்கள் தாக்கியிருக்காங்க, அவங்களுக்கு ரத்தம் வருது, நெடுமாறன் அவ்வளோ அடிபட்டு அவர் அட்மிட் பண்ணியிருக்காங்க. இதை பற்றி நீங்கள் என்ன சொல்ல வரோன்னா இந்திரா காந்தி அம்மையாருக்கு ரத்தமே வரவில்லை. இல்லைங்க, ரத்தம் வந்திருக்குது பாருங்கள். அப்போ அவர் என்ன சொன்னார்? அந்த ரத்தத்துக்கு அது அவங்க நெத்தியில் வந்த ரத்தம் கிடையாது, மாதவிடாய் காலத்தில் வருகிற ரத்தம். இதை விட கொச்சை எவனா பேச முடியுமாங்க? இதை விட கொச்சை எங்கனா இருக்காங்க? நன்கு தமிழிருந்த ஒரு அறிஞர் கலைஞர் அவர் வார்த்தையில் வந்த வேர்டு. இதை விட கொச்சை எவனா பேச முடியுமா? அது நெத்தியில் வந்த உதிரம் கிடையாது, அவங்க மாதவிடாய் காலத்தில் வந்த ரத்தம் அப்படின்னார். இதை விட அசிங்கமாக ஒருத்தர் பேச முடியுமா? இவ்வளோ புழுகு மூட்டையும் இவ்வளோ அழுக்கையும் திமுக முன்னாடி சுமந்து கொண்டு நீங்கள் பொது வழியில் நாயனார் நாகேந்திரன் அவர்களை பற்றியும் சி வி சண்முகம் பற்றியும் திண்டுக்கல் சீனிவாசன் பற்றியும் விஜயபாஸ்கர் நீங்கள் பொது வழியில் விமர்சிக்கிறீங்கன்னா இதை விட அவலம் எங்கேயுமே கிடையாதுங்க. இதை விட அதாவது ஒரு தமிழ் சொற்கள்லேயே உச்சபத்த அசிங்கங்க. மாதவிடாயை பற்றி நம்மலாம் பேசவே மாட்டோம் பொது வழியில். பெண்களுக்கு 3 நாள் பிரச்சனைங்க அப்படின்னு சொல்லி ஒதுங்கிடுவோம். அந்தளவு நம்ம கண்ணியத்தை பார்க்கக்கூடிய அறம் சார்ந்த மண்ணில் வளர்ந்தவங்க நம்ம. யாருன்னா ஒருத்தர் கேட்டாங்கன்னா இல்லைங்க அவங்க வீட்டில் வெளியில் இருக்காங்க, முடிஞ்சிருச்சு. இன்பில்ட்டாக நீங்கள் புரிஞ்சுக்கணும். 3 days அவங்கள டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. அந்த சொல்வதற்கே தயங்குகிற அந்த வார்த்தையை பொதுவெளியில், அதுவும் நாட்டினுடைய பிரதமரை, உங்களுடைய தலைவர் திரு கலைஞர் சொன்னார் திமுகலாம் நீ நண்டுன்னு செத்தானா? இந்த மாதிரி இவங்க கலைஞர் உரிமை தொகை துரைமுருகன் அவருடைய கிங்ஸ்டன் பள்ளியை விற்று அவரோட தோட்டத்தையும் அவரோட மாளிகையும் அவர் சேர்த்து வச்ச சொத்தெல்லாம் விற்றுட்டு நம்மக்கிட்ட கொடுத்த மாதிரி உனக்கு 1000 கோத்தாளுக்கு 1000ன்றாரு. அவரோட துட்டியாக கொடுக்குறாரு. எங்கள் வரி பணம், என் வரி பணத்தை எனக்கு நீங்கள் திருப்பி தரதுக்கு எவ்வளோ அசிங்கமான ஒரு வேர்டு அன்றைக்கி துரைமுருகன் அவர்கள் சொன்னார். சைவத்தை பற்றி வைணவத்தை பற்றிலாம் பேசவே முடியாது, அவ்வளோ ஒரு அசிங்கமான வேர்ட்ஸ் அதெல்லாம். இவ்வளவு பிரச்சனைக்கும் காரணம் திமுக. பெண்களை பொது வழியில் என்றைக்குமே மரியாதையாக திமுக நடத்தியதே கிடையாது. சாத்தூர் ராமச்சந்திரன் கூட சொல்ல மனு வாங்குறப்ப மனுவிலே அடிச்சாரு. எத்தனை சும்மா மனு வாங்கிட்டு வர அடிச்சாரா இல்லையா? பெண்களை ஒரு அம்மா மனு கொடுக்க போனாங்க தெரியுமா சாத்தூர் கே ராமச்சந்திரன்ட்ட. கொடுக்குறப்ப என்ன பண்ணார்? வாங்கி அவரை அடிக்கிறார். எடுத்துகிட்டு எப்போ பார்த்தாலும் மனு எடுத்துகிட்டு வர அப்படின்ட்டு. இது அப்புறம் அவங்களே சொன்னாங்க இல்லை அவங்க ரொம்ப எனக்கு தெரிஞ்சவங்க, நான் அடித்தாலும் வாங்கிப்பாங்க சொன்னாரா இல்லையா? ஓசி பயணன்றது விடியல் பயணத்தை ஓசி பயணன்றது தவறான வாக்குகளை மக்களிடம் கொண்டு போய் சேர்த்து நீங்கள் புனிதர் மாதிரிலாம் தயவுசெய்து காட்டிக்காதீங்க. நான் சொல்கிறேன், நீங்கள் வாய் தவறி வந்த வார்த்தைக்கும் நீங்கள் வாலண்டியராக சொன்ன வார்த்தைக்கும் வித்தியாசம் இருக்குது. நயன்தாரா பிரச்சனை பற்றி பேசுகிறது வாய் தவறி வந்த வார்த்தை. திரிஷாவும் விஜயை பற்றி நயனார் அவர்கள் சொன்னது வாய் தவறி வந்த வார்த்தை. ஆனால் இந்திரா காந்தி அவர்களை சொன்ன பேச்சு வேணுமென்றே நீங்கள் ஒரு அடையாளப்படுத்துவதற்காக சொன்ன பேச்சு. அதேமாதிரி துரைமுருகன் அவர்கள் சொன்ன பேச்சு வேண்டுமென்றே அடையாளம் சொல்வதற்கான வந்த பேச்சு. அதேமாதிரி பொன்முடி அவர்கள் திராவிட கழகத்தை சேர்ந்த தொண்டர்களை புஷிப்படுத்த வேணும்னு சொல்லி சைவத்தையும் வைணவத்தை பற்றியும் தவறாக பேசினது வேண்டுமென்றே ஒரு ஆபாசத்தில் பேசுகிற பேச்சு மட்டும் இல்லை. இந்த ஒரு மினிஸ்டராக இருக்கவர், ஒரு பேராசிரியர் இருக்கிற இந்த மாதிரிலாம் பேச முடியுமா? இவ்வளோ பேர் அவச்சொற்களை ஒரு மதத்தோடு ஒப்பிட்டு நீங்கள் நாமத்தை பற்றியும் பட்டையடிக்கிறதை பற்றி பேச முடியுமான்னு எனக்குன்னா ஆச்சரியமாக இருந்து நீதிபதி சொல்லியிருக்கார். அதற்கான கேஸை வாங்கி இன்றைக்கி பண்ணியிருக்கார். ஸோ இன்றைக்கி வரையும் பெண்களுக்கான எல்லா அவதூறு பேச்சுகளையும் அசிங்கமான பேச்சுகளையும் ஆபாச பேச்சுகளையும் நாடாவை கழட்டிப்பார் உட்பட எல்லாம் பேசுகிறது யாருன்னா திமுக காரங்கள் மட்டும்தான். வாய் தவறி வந்த பேசியை பெரிய லெவலாக திமுக ஐடிவிங்க வைரல் பண்ணுறவங்க தயவுசெய்து நான் சொன்ன இந்த திமுக காரங்களை ஆபாச பேசியும் வைரல் பண்ணுங்கள். நன்றி.
வணக்கம்.